ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இன்று தேதி 19 வெள்ளிக்கிழமை அன்று இந்த செல்லூர் காவல் நிலையம் குமார் சாருக்கு சைபர் கிரைமில் போய் நான் ரிப்போர்ட் பண்ண போகிறேன்டாரு. என்னை அவதூறுவாக போட்டிருக்கேன், அசிங்கமாக போட்டிருக்கேன்ட்டு பாராட்டுக்கள். அதே மாதிரி சைபர் கிரைமுடைய நம்பர் நான் சிறையை விட்டு மதுரை சிறையை விட்டு வீட்டுக்கு வந்த பிறகு இந்த நம்பருக்கு தொடர்ச்சியாக அனுப்பிக்கிறேன். இந்த நம்பருக்கு மட்டும் இல்லை, பத்திரிகை போட்டு தருமபுரி பத்திரிகை போட்டு எல்லாருக்குமே நான் அனுப்பிக்கிட்டுருக்கேன். சைபர் கிரைமு எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மதுரை கலெக்டர்லேருந்து நீதிபதியிலேருந்து முதலமைச்சரை முதல் கொண்டு முதலமைச்சர் குடும்பம், முதலமைச்சருடைய அவங்க அப்பாவிலேருந்து எல்லாத்தையும் அடித்து வீடியோ போட்டிருக்கேன். எதுக்காகனா 75 நாளைக்குள்ள பதவி விலக வேண்டும். பதவி விலகவில்லை என்றால் பதவி ஏற்று 75 நாளைக்குள்ளே தமிழ்நாடு முழுவதும் படிப்புக்கு சம்பளமும் 10, 11, 12 படித்த பிள்ளைக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் ஜெயபாண்டிக்கு வாய்ப்பை கொடுத்துட்டு பதவி விலக வேண்டும் என்று சொல்லியிருக்கேன். இந்த நம்பரு வீடியோ அனுப்பியிருக்கேன். அதனால் செல்லூர் காவல் நிலையம் கருணாநிதி இன்ஸ்பெக்டர் சார் பார்த்துக்குங்க. இப்போ இன்ஸ்பெக்டர் கருணாநிதி அவர் என்னை விசாரிக்கும் போது கூட ஒரு ஃபோன் பண்ணி, நான் தாங்க உன்னை விசாரிக்க போகிறேன் வாங்கன்னு சொல்லணும். இவர் ஃபோன் பண்ணுவார், இவர் வான்னு சொல்லுவார், கருணாநிதியை போய் பாருன்னு சொல்லுவார். ஆனால் இவர் அதில் சம்மந்தப்படாத மாதிரி இருப்பார். பரவாயில்ல. அதே மாதிரி அங்கே நான் செல்லூர் காவல் நிலையத்துக்கு போயிருக்கும்போது, நீ எப்படி விஞ்ஞானி, நான் ஒரு காவல்துறை அதிகாரின்னா நான் படிச்சிருக்கேன், படிக்காமலே விஞ்ஞானியா அப்படின்றாரு. விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கும்போது நான் இதுக்கு எதாவது பேச முடியுமா? நான் அதான் சார், இந்த மாதிரி 40 வருஷம் நான் இந்த வீடை வச்சுருக்கிறேன், என்னைய ஒரு முறைப்படி ஒரு கேஸ் போட்டு ரிப்போர்ட் பண்ணி என்னையை வெளியே ஏற்றிட்டு வேறு குடித்தனம் வைக்கணும். ஒரு வீட்டில் குடியிருந்தாலும் கூட 3 மாதம் அவகாசம் கொடுக்குறாங்க. அது மாதிரிலாம் இல்லாமல் இந்த மாதிரி சின்னசாமி பேச்சியம்மா நடந்திருக்காங்கன்னு சொன்னதுக்கு அதுக்கு எந்த பதிலும் கருணாநிதி இன்ஸ்பெக்டர் கவனம் செலுத்தவில்லை. ஏம்மா 40 வருஷம் வச்சுருந்துருக்கானே, நீ எங்கே போயிருந்த பேச்சியம்மா சின்னசாமி, ஆதாரமெல்லாம் வச்சுக்கிட்டு கோமாவில் இருந்தியா இல்லை வெளிநாட்டில் இருந்தியா அப்படின்லாம் செல்லூர் காவல் நிலையம் கருணாநிதி இன்ஸ்பெக்டர் கேட்கவில்லை. ஆனால் அவங்ககிட்ட சில ஆவணங்கள்லாம் வாங்கினாங்க. சில ஆவணங்களை சின்னசாமி பேச்சியம்மாட்டேருந்து வாங்கினாங்க. நானும் கேட்டேன், சார் இந்த ஆவணங்கள்லாம் வாங்குறீங்களா, எப்படி அடமானம் வச்சாங்களா விற்றாங்களான்ட்டு, அதனுடையதை செராக்ஸ் எனக்கு கொடுப்பீங்களா, ஏன்னா நான் புகார் கொடுத்துருக்கேன் அப்படின்னு. இல்லை உங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டோம், சின்னசாமி பேச்சியம்மாவுடைய ஆவணங்களை ஜெயபாண்டிக்கெலாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டார். அப்போ கொடுக்க மாட்டோம்ட்டா நான் எப்படி சார் கையெழுத்து போடுவேன்? அப்போ கையெழுத்துலாம் போட மாட்டேன் சார், இந்த விசாரணை சரியில்லை என்ட்டு நான் வெளியே வந்துட்டேன். அவங்க விசாரணை நான் கூட்டு போனேன். 13 வருஷம் ஒத்திக்கி இருந்தாங்க என் கண்ட்ரோலில். கரிகார பேச்சு மகள், அந்த அக்காவுடைய மகள் சேகரும் பரமும், அதே மாதிரி சுப்பம்மா மயன் ஒச்சு 7 வருஷம் இருந்தார். அவங்களெல்லாம் கூட்டு போனேன். நான் உயிரோட ஆதாரத்தோடு கூட்டு போகிறேன். எழுத்து வடிவம், அது என்ன பத்திரம், எப்படி எழுதிக்கிட்டாங்க, நான் சிறையில் இருக்கும்போது இந்த என்னுடைய வீட்டை விற்றுருக்காங்களா அடமானம் வச்சாங்களான்னு தெரியல. அந்த ஆவணங்களை எனக்கும் செராக்ஸ் கொடுங்கன்னு செல்லூர் காவல் நிலையம் கருணாநிதி அவர்கிட்ட இன்ஸ்பெக்டர்கிட்ட கேட்டேன். கொடுக்க முடியாது ஜெயபாண்டி உனக்குன்றாரு. அப்போ நான் கையெழுத்துலாம் போட முடியாது சார், உங்கள் விசாரணை சரியில்லை. நான் தமிழ்நாடு முதலமைச்சர் எல்லா போலீஸ் ஸ்டேஷனுடைய வீடியோ கம்ப்யூட்டரை பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு சொன்னார். எல்லா இடத்துலையும் நேர்மையாக நடக்குதுன்னு சொன்னாங்க. என்னுடைய மாணவர்களும் விஜய் கட்சியில் இருக்கிறவங்களும், சார் உங்கள் சொந்த விஷயத்தை அதை போய் ரிப்போர்ட் கொடுங்க, நடவடிக்கை எடுப்பாங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், அடுத்தவங்க கரெக்டாக இயங்குன்னு சொல்கிறாங்கள, நம்ம வீட்டு பிரச்சனை 45 வருஷம் வச்சுருந்தோம், அந்த வீட்டை பற்றி ஒரு புகார் கொடுப்போம்னு புகார் கொடுத்தேன்.
அது எனக்கு, நானும் ஒரு சராசரி மனுஷன், எனக்கே சரியாக நடக்கலைன்னும் போது இவ்வளவு முயற்சி, இவ்வளோ ஆதாரங்களை கரெக்டாக பதிவு பண்ணக்கூடியவன், ஒன்றும் தெரியாத அப்பாவிகளை எந்த அளவுக்கு இந்த விஜயுடைய அரசு மோசடி செய்யும் என்பதற்கு இந்த செல்லூர் போலீஸ் ஸ்டேஷன் ஆதாரம். அதுவாசி 18ஆம் தேதி வியாழக்கிழமை விசாரணை பண்ண அந்த புட்டேஜ் எப்போ வேண்டாலும் இந்த இவிஎம் மிஷின் போட்டி நடத்திட்டு நேரடி ஒளிபரப்பில் மதுரை மாவட்டம் முழுவதும் நான் வேலை வாய்ப்பு கொடுக்க போகிறேன். 10, 11, 12 படித்தவங்களுக்கும் படிப்புக்கு சம்பளம் கொடுக்க போகிறேன். 75 நாளைகள் பதவி வழங்கணும்னு சொல்லியிருக்கேன். தமிழ்நாடு முதலமைச்சரை பல கோடி ரூபா செலவு பண்ணி முதலமைச்சராக தேர்வு செய்து, அந்த முதலமைச்சருக்கே தமிழ்நாடு முழுவதும் முதலமைச்சர் ஆகி படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் கொடுக்க முடியாது, 10, 11, 12 படித்த பிள்ளைக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியாது என்றால் ஒரு தினக்கூலியாக இருப்பவன் நான் கொடுக்க முடியும்ன்றிருக்கேன். அதற்காக நீதிமன்றத்தில் 6ATJ நீதிமன்றத்தில் ஜெயம் 1 நீதிமன்றத்துக்கும் 6ATJ நீதிமன்றத்துக்கும் சிபிஐ கோர்ட்டுக்கும் PTJ கோர்ட்டுக்கும் ஜெயம் 2 கோர்ட்டுக்கும் மொத்தம் 5 கோர்ட்டுக்கு பத்திரம் அனுப்பியிருக்கேன் அக்னாலஜ்மெண்ட் கார்டோட தேர்தலுக்கு முன்னாடியே. ஆகையால் யார் பதவியேற்றாலும் 75 நாட்களுக்குள் என்னை தேர்தலில் எனக்கு வாய்ப்பு கொடுக்காமல் நீங்கள் நடத்துகிறீங்க. அப்படி வெற்றி பெறக்கூடியவர்கள் 75 நாளைக்குள்ள படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் கொடுக்கணும், 10, 11, 12 படித்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். கொடுக்க தவறினால் பதவி விலக வேண்டும் என்று சொல்லி அந்த பத்திரத்தில் எழுதியிருந்தேன். அதுபோக இப்போ இந்த செல்லூர் காவல் நிலையம் அதிகாரி கருணாநிதி கேட்டார், நீ விஞ்ஞானியா, நீ விஞ்ஞானின்ற எப்படி? சார், படித்தால் பட்டம் பெற்று ஃபிலிமின் டெக்னாலஜி தெரிஞ்சு டைரக்டராக ஆகி வர்றாங்க. பாரதி ராஜா உதவி டைரக்டராக வர்றவர் செட்டே போடாமல் கிராமத்துடைய பாணியில் படம் தயாரிக்கிறார் அப்படின்னு சொல்லி பேசலாம்னு பார்த்தேன். டைம் கிடைக்கல. அப்புறம் நான் சொன்னேன், அவர் என்னை விஞ்ஞானியான்னு கேட்ட உடனே, நீ விஞ்ஞானி படிக்காத எப்படி விஞ்ஞானி ஆக முடியும் அப்படின்னு கேட்கும்போது, தஞ்சாவூர் கோபுரத்தை கட்டினவன் எந்த பொறியியல் கல்லூரியில் படித்தான் அப்படின்னு கேட்டேன். ஏன்னா அதிகமான ஆழமாக தோண்டாமல் ஒரு 5 அடி ஆழத்தில் கட்டடத்தை எழுப்பி எவ்வளோ உயரத்தில் நிப்பாட்டி வச்சுருக்கிறான். பில்லர் இல்லை, கம்பி இல்லை, வெறும் கல் மூலமாக கட்டி பண்ணியிருக்காங்க. அவங்க எந்த பொறியியல் கல்லூரியில் படித்தாங்க? இப்போ போலீஸுக்காரங்கண்டு நீங்கள் போய் படித்து தேர்ச்சி பெற்று ஒரு விசாரணை பண்ணும்போது நான் ஆவணங்களாக என் வீட்டில் குடியிருந்தவங்களெலாம் நான் கூட்டுக்கு வந்தேன். அவங்க பத்திரமுண்டு கொண்டு வந்தாங்க. நான் கூட்டு வந்த ஆளெல்லாம் நீங்கள் நேரடியாக பார்த்தீங்க, கையெழுத்து வாங்கினீங்க. அப்போ அவங்க கொண்டு வந்த ஆவணங்களையும் ஜெயபாண்டி கொடுக்கணுமா இல்லையா? படித்த கருணாநிதி இன்ஸ்பெக்டர் கொடுக்கணுமா இல்லையா? அதெல்லாம் கொடுக்க மாட்டோம் ஜெயபாண்டி, சின்னசாமி பேச்சியம்மா கொடுக்குற ஆவணங்களை உனக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லும்போது, அப்போ இந்த விசாரணை முறையற்றதாக இருக்குது, இந்த விசாரணையை நடந்தது அப்படின்னு நீங்கள் கையெழுத்து கேட்டிங்கன்னா நான் கையெழுத்துலாம் போட மாட்டேன். நீங்கள் அதனுடைய நகல் எனக்கும் கொடுக்கணும்ல. ஏயா, ஒரு வீட்டை எவனோ ஒருத்தன் ஆதாரப்பூர்வமாக விற்றாலும் ஆதாரம் இல்லாமல் விற்றாலும் 4 பேருக்கு கொடுக்குறான். எதிர்பார்ட்டிக்கும் கொடுப்பான், அவன் ஏற்கனவே குடியிருந்தவனுக்கும் கொடுப்பான். இப்போ எனக்கு நீ கொடுத்தாகணும். 45 வருஷம் இருந்திருக்கேன், 1 வருஷம் 2 வருஷம் இல்லை. அது எங்கள் அப்பனுடைய வீடு. அதுவாசி அது கொடுக்க முடியாதுன்னு சொன்ன வாசி நான் சொல்லிவிட்டு, அதுவாசி தமிழ்நாட்டு முதலமைச்சர் நேரடியாக எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் பார்வையிட்டு நல்ல முறையாக தீர்ப்பு கூறுறாங்கன்றது போலீஸ் ஸ்டேஷன் இல்லை. முறைகேடாகவும் நியாயம் இல்லாமலும் விசாரணைகள் நடந்து கொள்கிறார்கள் காவல்துறையில். இதை விஜய் நான் நேரடியாக எல்லா கேமராவும் ஆன் பண்ணி பார்க்குறதா உண்மை என்றால் வியாழக்கிழமை ஜெயபாண்டியுடைய விசாரணையை எடுத்து பாருங்கள், முதலமைச்சருக்கு புரியும். நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுகிறேன். PO ஜெயபாண்டி, சயின்டிஸ்ட்டு. நன்றி, வணக்கம்.